அஸ்ஸலாமு அலைக்கும். பரலோகம் ஆசீர்வாதங்களின் களஞ்சியமாகும். அதில் உள்ள அனுபவங்களும் ஆசீர்வாதங்களும் பெற்றவர்கள் உண்மையான வெற்றியாளர்களாகும். அல்லாஹ் பரலோகத்தை அடையும் முத்தகீன்களில், பயபக்தியுடையவர்களில் நம்மையும் சேர்க்கட்டும். ஆமீன். பரலோகத்தில் உள்ள பொருட்களின் மகிமையும் உயர்வும் விவரிக்க முடியாதவை. பரலோகத்தின் பொருட்களில் 4 பொருட்களை அல்லாஹ் தாலா இந்த பூமியில் இறக்கியுள்ளான். முதலாவது அல் ஹஜருல் அஸ்வத், புனித மக்காவில் உள்ள கபாவில் இருக்கும் ஹஜருல் அஸ்வத் ஆகும். அஸ்வத் என்பது பரலோகத்தில் இருந்து இறங்கிய கல்லாகும். அது பரலோகத்தில் இருந்து இறங்கிய போது பாலை விட வெண்மையாக இருந்தது. பின்னர் மனிதர்களின் பாவங்களால் அது கருத்து விட்டது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இரண்டாவது மகாம இப்ராஹிம், புனித ஹரம் ஷரீஃபில் உள்ள பவித்திரமான இடமான மகாம இப்ராஹிம் ஆகும். அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கும் ஹதீஸில் மகாம இப்ராஹிம் பரலோகத்தில் உள்ள யாகூத், ரத்தினங்களில் ஒரு வகை, மாணிக்கத்தில் உள்ள மாணிக்கமாகும். அல்லாஹ் அதன் ஒளியை இந்த உலகில் அணைத்து விட்டான். அல்லாஹ் அதன் ஒளியை அணைக்காமல் இருந்திருந்தால் அது ஒளி பரவி பிரகாசமாக இருந்திருக்கும். மூன்றாவது நைல் மற்றும் ஃப்ராத் நைல் நதியும் யூஃப்ரட்டீஸ் நதியும் பரலோகத்தின் நதிகளில் உள்ளவை. சைஹான், ஜைஹான், நைல் மற்றும் யூஃப்ரட்டீஸ் நதிகள் அனைத்தும் பரலோகத்தின் நதிகளில் உள்ளவை. சைஹான் மற்றும் ஜைஹான் நதிகள் ஆர்மீனியா அல்லது சிரியாவின் பகுதிகளில் உள்ளவை என்று அறிஞர்களிடையே கருத்து வேறுபாடுகள் உள்ளன. ஃப்ராத், யூஃப்ரட்டீஸ் நதி ஈராக்கில் உள்ளது. நைல் நதி எகிப்தில் உள்ளது. இவை அனைத்தும் பரலோகத்தில் இருந்து வந்தவை என்று இந்த ஹதீஸ் தெளிவுபடுத்துகிறது. மகத்தான இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லா இந்த ஹதீஸை விளக்குகையில், இந்த நதிகளின் அடிப்படை பரலோகத்தில் இருந்து வந்தவை என்றும், பின்னர் பூமியில் அவை உறுதியாக நிலை பெற்ற போது அல்லாஹ் தாலாவின் தீர்மானத்தின்படி அவற்றின் நீர் உற்பத்தியாகியது என்றும் கூறுகிறார். நான்காவது அல் அஜ்வா, மதீனாவில் அஜ்வா என்று அறியப்படும் பேரீச்சம்பழம். பேரீச்சம்பழங்களுக்கு பல மகிமைகள் உள்ளன. அவற்றில் மிகுந்த மகிமையும் உயர்வும் கொண்டது அஜ்வா பேரீச்சம்பழமாகும். அஜ்வா பேரீச்சம்பழம் பரலோகத்தில் இருந்து வந்தது. அதில் நோய் நிவாரணம் உள்ளது. மற்றொரு ஹதீஸின் கருத்துப்படி காலையில் அஜ்வா பேரீச்சம்பழம் உண்பவர்களுக்கு எந்தவித தீங்கும் விஷமும் ஏற்படாது. பரலோகத்திலிருந்து பூமியில் வந்த இந்த 4 பொருட்கள் பூமியில் உள்ள பரலோகத்தின் அற்புதங்களாகும். இந்த அற்புதங்களை நேரில் காணவும் அதன் நறுமணத்தை அனுபவிக்கவும் ரபு சுப்ஹானஹு வதஆலா நம்மனைவருக்கும் வாய்ப்பு அளிக்கட்டும். அல்லாஹ் தாலா நம்மனைவரையும் பரலோகத்தில் சேர்த்து ஆசீர்வதிக்கட்டும். ஆமீன்.